வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். நாம் இந்த காணொளி தொகுப்பில் காணவிருப்பது யாது என்றால், அதிமதுரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிமதுரம் என்றால் இனிப்பு சுவை உடைய ஒரு மூலிகை ஆகும். இது நம் உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது. இந்த அதிமதுரத்தை பல்வேறு இடங்களில் பல வகைகளாக அழைக்கப்படுவர். மதுகம் என்றும், அட்டி என்றும், அதிங்கம் என்றும், மூலத்தி என்றும் அழைக்கப்படுவார்கள். இது எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் இது இனிப்பு சுவை உடைய ஒரு பொருள் என்று அனைவரும் அறிந்தது. இதன் வேரை லிகோரைஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. எந்த ஒரு நோய்களுக்கும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம். வாருங்கள், வீடியோவுக்குள் செல்வோம். Let's go. இந்த காணொளி தொகுப்பிற்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட். பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன். இதில் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்களை நாம் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து நாம் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி. இது அஜீரணம், மலச்சிக்கல், சளி, இருமல், வறட்டு இருமல் போன்றவற்றை உட்புறமாக சரி செய்யக்கூடியது. மேலும் நம் சருமத்தை பளபளப்பாகவும் மினுமினுப்பாகவும் வைத்திருக்கக்கூடியது. நாம் இதை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். அஜீரண கோளாறு உள்ளவர்கள். அஜீரண கோளாறுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நம் குடலில் புண் ஏற்பட்டிருப்பதே அஜீரண கோளாறுக்கு முக்கிய காரணமாகும். ஆனால் வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணீரில் அரை டீஸ்பூன் அதிமதுர பொடியை கலந்து நன்றாக கலக்கிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நன்றாக தெளிய விட்டு அதை வடிகட்டி நாம் 2 வேளை பருகி வந்தால் அஜீரண கோளாறுகள் சரியாகிவிடும். பெரியவர்களுக்கு நாள்பட்ட இருமல், சளி, வறட்டு இருமல் இவை இருந்தால் நாம் ஒரு டம்ளர் தண்ணீரில் 1 டீஸ்பூன் அதிமதுர பொடியை கலந்து நன்றாக கொதிக்க விட வேண்டும். அது கொதித்த பின் இறக்கி அது ஆறிய பின் நாம் தினமும் 3 வேளை பருகி வந்தால் இருமல், வறட்டு இருமல், நாள்பட்ட சளி போன்றவை சரியாகிவிடும். இது பெரியவர்களுக்கு. இதுவே குழந்தைகளுக்கு இதைப்போல் தேநீர் தயாரித்து அதில் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து காலையும் மாலையும் 2 வேளை மட்டும் கொடுத்தால் அவர்களுக்கு இருமல், சளி, வறட்டு இருமல் போன்றவை வெகு விரைவிலே சரியாகிவிடும். மலச்சிக்கல் உள்ளவர்களும் இதை பயன்படுத்தலாம். தற்போது உள்ள காலகட்டத்தில் மலச்சிக்கல் என்பது வெகுவாக அனைவரிடையும் பரவிக்கொண்டிருக்கும் ஒரு நோய் போல் தோன்றுகிறது. அந்த மலச்சிக்கலிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் தொடர்ந்து 4 நாட்கள் அதிமதுர வேரை நன்றாக தட்டி 300 ml தண்ணீரில் நன்றாக கொதிக்க விட வேண்டும். அது 100 ml வற்றியவுடன் அதை எடுத்து நாம் உணவுக்கு பின் தூங்கச் செல்வதற்கு முன் 100 மில்லியை பருக வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 4 நாட்கள் செய்து வந்தால் மலச்சிக்கல் சரியாகிவிடும். காலநிலை மாற்றத்தின் காரணமாக சிலருக்கு தொண்டை கரகரப்பாக இருக்கும். அதை சரி செய்வதற்காக அதிமதுரை வேரை நாம் வாயில் அடக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வப்போது அதில் வரும் உமிழ் நீரை நாம் விழுங்கி கொண்டு இருந்தால் தொண்டை கரகரப்பு சரியாகிவிடும். மேலும் அதிமதுர சூரணத்தை 1 அல்லது 2 கிராம் அளவில் எடுத்து தேனில் நன்றாக குழைத்து தினமும் 3 வேளை எடுத்து கொண்டால் தொண்டைக்கட்டு, தொண்டை கரகரப்பு, இருமல், சளி குணமாகும். இதையே தொடர்ந்து 48 நாட்களில் சாப்பிட்டால் தாது உற்பத்தியாகும், உடல் பலம் பெறும், ஆஸ்துமா, வீசிங் போன்ற ப்ராப்ளங்கள் ஓரளவு சரியாகிவிடும். என்னுடைய காணொளி தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.